தோனியோட ஹெலிகாப்டர் ஃபயரிங்லாம் இருக்கு நாளைக்கு. அதான் நாளைக்கு ஹெலிகாப்டர் பறந்து பாருங்க. ஆக்சுவலா அவர் ஒண்டர்ஃபுல் நோட் பண்ணாங்க சார். ஆக்சுவலா வந்து டெக்கன் சார்ஜர்ஸ் 28 கேட்சஸ் இந்த சீசன்ல மட்டுமே டிராப் பண்ணிருக்காங்க. ஸோ லிஸ்ட்ல ரொம்ப லாஸ்டா இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், போலிங் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா ஜுன்ஜுன்வாலா 2 overs 12 runs தான் கொடுத்துருக்காரு. பட் அவர் 4 overs கொடுக்கல. அண்ட் வந்து தவான் 2 overs just 8 runs 1 wicket. அவருக்கு வந்து 2 overs தான் கொடுத்தாங்க, 4 overs கொடுக்கல. டோட்டலா 7 bowlers ட்ரை பண்ணிருக்காங்க. யார் பால் அதிகமா அடிக்கிறாங்களோ அவங்க 4 overs கொடுத்துருக்காங்க. கிளியரா டெக்கன் சார்ஜர்ஸ் என்னன்னா சங்கக்காரா வந்து அந்த ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி தான் டீம் ஃபீல் பண்றாங்க. இப்போ என்னன்னா பெரிய பிளேயர்ஸ், பெரிய ஸ்டார்ஸ் தான் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் பிளேயர்ஸா மாறும்போது அந்த டீமை வந்து யூனிட்டா ஜெல்லாகி நல்லா ஒர்க் பண்ணும். டெக்கான் சார்ஜர்ஸ்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த யூனிட் நல்ல லோக்கல் பாய்ஸ், லோக்கல் டேலண்டோட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. சேம் கம்பாரிசன் தான். இப்போ இதே வந்துட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எடுத்தீங்கன்னா கம்பீர் வந்துட்டு இட்ஸ் லீடிங் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ இட்ஸ் டர்ன் இன்டு இம்பாக்ட் பிளேயர். ஸோ இம்பாக்ட் பிளேயரா மாறும்போது ஆர்டினரி லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் மாதிரி இருக்காங்க. இந்த தேவரத் தாஸ், மனோஜ் திவாரி ரொம்ப எஸ்டாப்ளிஷ் கிரிக்கெட்டர்ஸ் கிடையாது. ஆனா அவங்க வந்து கம்பீர பெர்ஃபார்ம் பண்ணதுனால அந்த இன்ஸ்பிரேஷன்ல ஸோ ஆஸ் அ டீம் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் வெல். இப்போ வந்துட்டு சங்கக்காரா வந்துட்டு அவரோட ஃபார்ம் கான்சன்ட்ரேட் பண்றதா இல்ல டீம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்றதான்றதுல சின்ன லேக் ஆஃப் ஃபார்ம் வேணா சொன்னாங்க. அண்டர்டோட்லி கிளாஸ் பிளேயர், பட் சின்ன லேக் ஆஃப் ஃபார்ம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லம்ப்ல இருக்குது. அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் தவான், ஒயிட் அண்ட் சங்கக்காரா தேர்டா வந்து இறங்குறாரு. இஸ் தட் கரெக்ட் சார்? அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு காலர் சார், வணக்கம், வெல்கம், குட் ஈவினிங். ஆக்சுவல் கிரிக்கெட் கொண்டாட்டம் நேவன். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. கம் ஆன் ஷோர் டைம். வணக்கம். நேற்றைக்கு வந்து மேட்ச் புனே டீம் வந்து பேட்டிங் சரியில்லை சார் சுத்தமா. ஓகே, புனேவும் டெக்கான எவ்வளவு போரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன காட்டுறாங்க? இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் மற்ற டீம்? கண்டிப்பா புனே வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். கம்பெனி டீம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி மற்ற மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்காங்க. அந்த பிளேயர் கூட இல்லை. ரைடர் ஏதோ பேட்ஸ்மேனுக்கு 2 பேர், பவுலர் 2 பேர் இருக்காங்க. இல்ல ஆபீஸ் ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் நல்லா சூப்பரா விளையாடுனாங்க. அவங்களுக்கு நல்லா விளையாண்டு ஃபர்ஸ்ட் இடத்துல கூட இருந்தாங்க டைம் இல்லை. அப்புறம் போக அப்படியே மாறி நாளைக்கு வந்து நம்ம சென்னை கண்டிப்பா ஜெயிச்சா நாளைக்கு கண்டிப்பா சென்னை கண்டிப்பா ஜெயிக்கிறோம். உங்க ஆசையா இல்ல அஸ்ட்ராலஜியா? இல்ல ஆலயமா புனே டீம்ல போட்டது நம்பியோட ஃபேவரட் தான். ஓகே அடுத்து வந்து தோனிக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். அதனால கண்டிப்பா நான் விக்கெட். ஓகே, ஆசை கலந்த அஸ்ட்ராலஜி, தோனிக்கு சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ரைடர் எல்லாம் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பிளேயர்ஸை வந்து இன்க்ளூட் பண்றாங்க. என்ன மிஸ்டேக் சார்? இது இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். இந்த 2 காலர்ஸும் கிளியரா சொன்னாங்க. டெக்கான் சார்ஜர்ஸ் பண்டில் பண்றாங்க, கிளியரா தெரிஞ்சிச்சு. பட் இந்த 2 காலர்ஸும் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா பூனே வந்து காம்பினேஷன் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆறாங்க அப்படின்னு. இல்லை, எவ்வளவு வாட்டி ட்ரை பண்றது? ஒரு மேட்ச், ஒரு டோர்னமெண்ட்னா ஓகே ஸ்டார்டிங் லெவலில் ட்ரை பண்ணலாம். இது வந்து நெக் ஆஃப் த மூமெண்ட், இதுல சாதிச்சே ஆகணும். ஸோ இப்போ ட்ரை பண்ணிட்டே இருந்தா வாட் இஸ் தெரியும்? ஆமா, இது சின்ன காம்பினேஷன் மிஸ்டேக் தான். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ளாய் வந்து தப்பா தான் போகுது. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வந்துட்டு ரொம்ப அதிகம். இப்போ லீடிங் ஹை பர்ஃபார்மன்ஸ் கோச் வந்துட்டு பூனே வாரியர்ஸ் அப்டன் அப்படி. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் ஸ்டாஃப் காம்பினேஷன் இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து பெஸ்ட் பாசிபிள் காம்பினேஷன் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உத்தப்பா வந்துட்டு ஃபுல்லாக பெரிய அளவில் கிளிக்கால பெரிய இம்பாக்ட் பிளேயராக மாறல. இப்போ வந்து பூனே வந்துட்டு கங்குலி வந்துட்டு இஸ் அ குட் பிளேயர், நல்லா வந்துட்டு லீட் பண்ணி எக்ஸாம்பிளாக லீட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆஸ் அ யூனிட் வந்துட்டு ஜெல் ஆக மாட்டாங்க. ஃபுல் டீம் வந்துட்டு எக்ஸலண்டாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அவங்க காம்பினேஷன்ஸ் எக்ஸாக்டாக வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமீம் இக்பால் வந்துட்டு புனே வாரியர்ஸ் ஸ்குவாட்லேயே இருக்காரு. பிபிஎல் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி ஃபார்ம்ல இருந்துட்டு உள்ள கொண்டாந்தாங்க. பட் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி சின்ன லேப்ஸ் தான் வந்துட்டு புனே வாரியர்ஸ் வந்து கிட் காணும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா புனே வாரியர்ஸ் தோத்த மேட்சஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் மேட்சஸ். ஸோ அவங்க லாஸ்ட் ஓவர்ஸ் லாஸ்ட் பால்ஸ்லாம் மேட்ச் வந்துருக்காங்க. ஸோ டெக்கான் சார்ஜர்ஸோட கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ட். பட் இருந்தாலும் புனே வாரியர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பெட்டர் டீம் தான் பூனே டெக்கானை விட. நிச்சயமா புனே வந்துட்டு பெட்டர் டீம், ஒரு யூனிட்டா நிறைய ஜெல்லா இருக்காங்க. அண்ட் அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப், கங்குலியோட லீடர்ஷிப், அதான் வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. வண்டர்ஃபுல் நோட். வெல்கம் காலர், வெரி குட் ஈவினிங். வெல்கம் கொண்டாட்டம் நேவன். தமிழ் இக்பாலை பற்றி தான் சொல்லுங்க தமிழ். சார் இப்போ வந்து சென்னை டீம் வந்து ஒரு 4 மேட்ச்ல 3 மேட்ச் வின் பண்ணா குவாலிஃபை ஆயிடலாமா சார்? இப்போ 4 மேட்சஸ் பேலன்ஸ் இருக்கு. 4 மேட்சஸ் வின் பண்ணா சாலிடா போறதுக்கு சான்ஸ் இருக்கா? 3 மேட்சஸ் வின் பண்ணாலும் சான்சஸ் இருக்கா? சிஎஸ்கே வண்டர்ஃபுல் கொஸ்டின். நல்ல கொஸ்டின். 4 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் வின் பண்ணா ஐ திங்க் வி ஷுட் பி 2. 3 மேட்சஸ் வின் பண்ணா இல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மேட்ச் வின் பண்ண மாதிரி. ஸோ அவங்க கொஞ்சம் கீழே இருக்க சான்சஸ் இருக்கு.
நாளையில 3 மேட்ச் வெயிட் பண்ணுவோம். அதுல முக்கியமான இது என்னன்னா பாசிட்டிவ் இன்டென்ட்டோட விளையாடுறாங்க. இப்போ லாஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா தோனி வந்துட்டு எடுத்தோடனே அக்ரெசிவா கொஞ்சம் பாசிட்டிவ் இன்டென்ட்டோட விளையாட ஆரம்பிச்சாரு. சுரேஷ் ரெய்னா அன்ஃபிட் இருந்தாலும் வந்துட்டு அந்த மேட்ச் விளையாடி ரொம்ப பாசிட்டிவ் இன்டென்ட்டா விளையாட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் அக்ரெஷன் நிறைய வேணும். பிளேயர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு 5 மேட்ச் வினர்ஸ் ஒரே டீம்ல இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, we have ஆல்பி மார்க்கல், பிராவோ இருக்காரு. அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மரா மாறணும். அந்த டே அன்னைக்கு இப்போ பாத்தீங்கன்னா நேற்று மேட்ச்ல வாட்சன் வந்துட்டு கம்ப்ளீட் டாமினேட் பண்ண மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரா மாறினா மற்ற டீம் வந்துட்டு யூனிட் வந்து ஒரு ஜெல்லாகி ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்குமே பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும். அப்பதான் வந்து அது சக்ஸஸ் கொடுக்கும். என்னதான் டீம் ஒர்க்ஸ் அப்படின்னாலும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டார்டிங்லேயே கலக்கும் போது நிச்சயமா அந்த டீமுக்கு ஒரு வெயிட்டேஜ். நேற்று பஞ்சாபோட ஃபர்ஸ்ட் 6 overs பார்த்தீங்கன்னா 51 ஃபார் நோ லாஸ் பவர் பிளேல. அதே டெக்கானோட ஃபர்ஸ்ட் 6 overs 40 runs for 2 wickets. இதுலயே ரிசல்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பேசிக்கலி வர ஒண்டர்ஃபுல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ ஓப்பனிங் எந்த அளவுக்கு எல்லா டீமுக்கும் முக்கியம், பர்டிகுலராக சிஎஸ்கேக்கு. அண்ட் விஜய் ஃபார்முக்கு வந்துட்டாரு, அது கண்டினியூ ஆகும். நிச்சயமா விஜய் ஃபார்ம் வந்தது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஐ திங்க் இன்னொரு 3-4 மேட்சஸ்ல கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் வந்துட்டு அவரை ட்ராப் பண்ணது சொல்றது ஒரு ஹார்ஷ் கால் தான். ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட், ஒரு பிரீஃப் பீரியட் ஆஃப் கொஞ்சம் ரீஃபார்ம் வந்துட்டு பண்ணி வர மாதிரி ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. என்னென்ன ஏரியாஸ்லாம் மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எடுத்து எந்த மாதிரி ரீஜன்ஸ்ல போலிங் போட்டால் அவர் ஸ்ட்ரகிள் பண்றாரு அந்த மாதிரி எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி முரளி விஜய் ஃபார்ம் கொஞ்சம் வந்திருக்காரு. இஸ் அ குட் பிளேயர். ஸோ நெக்ஸ்ட் 3 மேட்சஸ் வந்துட்டு முரளி விஜயோட ரோலும் டூப்ளெசியோட ரோலும் ரொம்ப க்ரூஷியல். அண்ட் மிடில் ஆர்டர்ல வந்துட்டு மார்க்கெல், பிராவோ யாராவது ஒருத்தர் சிப்பின் பண்ணாலே வந்துட்டு இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார். ஆக்சுவலாக மேக் யுவர் லைஃப் மிஷன் நாட் அன் இன்டர்மிஷன் அப்படின்னுவாங்க. அப்பப்போ ஒரு இன்டர்மிஷன் எடுத்தாலும் மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் போராடி வின் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி, அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேச போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பஞ்சாப் வெர்சஸ் டெக்கன் சார்ஜர்ஸ், இதனோட ஹைலைட்ஸ் waiting for you. Just watch it and enjoy. He has problems in the field. Oh, the finger's gone up. It's up straight for left-handers. That is smashed for 6. Oh, what a strike. What a strike that is, Sudai. Well, like he's shown here. Not afraid to go down the track and find the boundary. And keeps the man. Back to the air. Slippy pop. Taking that long ball. Again, very fast and he's put the loose. Short again. Smacked through the wicket for 4. Oh, well played. That's delicate. Oh, that's picked away on the onside. Clears the boundary from the outside. As there is there. How good is that? Well. All right, got it in the gap. Razan Mahmood. He's played.